டீலிமிட்டேஷன் பற்றி அவதூறு பரப்புறவங்கலாம் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள். இப்போ நாங்கள் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்ல படிப்பறிவு உணவு இருக்கிறத விட முட்டாப்பையில ஏன் அந்த டிராஃப்டை வெளியிடலாம் சொல்லுங்க. பிரதமருக்கு ஒரு மிரட்டல் விடுக்கலாம். பிரதமர் என்ன பண்றாரு? தமிழரை திருடன் சொன்னானே, பெரியார் சொன்ன ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய நேர் இன்டர்பிரேஷன் தான் ஸ்டாலினுடைய ஸ்பீச். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. அவ்வளவுதான், இதாண்டா திராவிட அரசினுடைய மூலம் அப்படின்னு சொல்லி வச்சாரு பாரு. அந்த ஆப்பு தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வரதும் பாஜக தான். இந்த களவாணி பயல்களை பத்தி தெரியாத நமக்கு. இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்றாரு அந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அப்ப இல்லைன்னு சொல்றாரு அமித்ஷா சொல்லிட்டானே ஒரு வேதவாதி. இப்ப தெரியுதா காலில் உள்ள திருப்பரங்குன்றத்துல நாங்க வெற்றி பெற்றோம்னா திருப்பரங்குன்றத்துல நாங்க தீபம் ஏற்றுவோம். இவ்வளவு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நாங்க பேசுறோமே, சும்மாவை பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கடா அந்த ஆதாரம்லாம் இல்லைன்ட்டு. விஜயனுடைய பொலிட்டிக்கல் கிளவுட்டு அது இது புடலங்க எல்லாம் காலி. சவுத் பைட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் திரு ஐயநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்களுடைய திருப்பூர் பிரச்சாரம் அது பற்றி பேசணும். அதற்கு முன்பாக இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மிக காத்திரமாக ஒரு 5 நிமிட வீடியோ வெளியிட்டிருக்காரு. டீலிமிட்டேஷன் குறித்து தன்னுடைய அதிரடி கருத்தையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இறுதி எச்சரிக்கையா பிரதமர் மோடிக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 50-60களில் இருந்த திமுகவை திரும்பி பார்க்க வச்சிடாதீங்க, திமுகவுடைய பழைய முகத்தை பார்க்க வச்சிடாதீங்க, இந்தியா பார்த்துரும் அப்படின்னு ஒரு காட்டமான விமர்சனம் கொடுத்திருக்காரு. ஒருபுறம் பாஜக அதை இன்னைக்கு அண்ணாமலை சொல்றாரு, அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இப்படி பேசலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அரசமைப்பு சட்டத்தின்படி ஒரு இந்திய ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் போதுமான கால இடைவெளி முன்பே தாங்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தினுடைய வரைவை அளித்திருக்க வேண்டும். அதை ஏன் பாஜக மோடி அரசு செய்யவில்லை? அதைத்தான் முதலமைச்சர் குற்றம் சாட்டுறாரு. ரகசியமா வச்சுக்கிட்டு பண்றீங்க, ரகசியமா வச்சுட்டு 16ஆம் தேதி நீ பண்ண போற. 16ஆம் தேதி என்ன அதுல இருக்க போகுதுன்னு எப்படி தெரியும்? கிடுகிடுன்னு கொண்டு வர வேண்டியது. அதை எதிர்த்து எதிர்கட்சிகள் பேசுவாங்க. எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செஞ்சுட்ட உடனே இருக்கிறவங்களை வச்சு நிறைவேற்றிட்டு நிறைவேற்றுறோம்னு சொல்ல அந்த திருட்டுத்தனத்துக்காக தான் நீங்க பண்றீங்க. மோடியினுடைய யோக்கியதை தெரியும், அண்ணாமலைக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும் அரசியல். நீங்க இப்படி சொல்லலாம், முதல்வர் அப்படி சஜஷன் கொடுக்கலாம், பிரதமருக்கு இப்படி சஜஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. ப்ரொபோசலை கொடுத்தாரா? ப்ரொபோசலை கொடுத்தாத யாராவது சஜஷன் கொடுப்பாங்களா? உங்களாட்டம் அரசமைப்பை பற்றியும் நாடாளுமன்ற நடைமுறைகளை பற்றியும் நாட்டினுடைய நலன் பற்றியும் அக்கறை இல்லாதவர்கள், அடிப்படை அறிவற்றவர்கள் தான் அதை செய்வாங்க. கொடுத்தாரா? எவ்வளவுதான் கேட்குறாங்க. எதுக்கு இதை பண்ணணும்? நீ அரசமைப்பு சட்டத்தில் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் சொல்லியிருக்குது. பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ண போறது இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எப்படி அது அரசமைப்பு ரீதியானதா? பாப்புலேஷனுடைய அதிகரிப்புக்கு ஏற்றாறு போல இந்த இதை ரீஆர்கனைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்குது அரசமைப்புல. அதை தான் நீங்க அடாப்ட் பண்ண போறீங்களா? கிடையாதுல்ல. அப்ப திருத்தம் ஒன்று கொண்டு வர போறீங்க. இந்த திருத்தம் எப்படிப்பட்ட திருத்தம்? அதான் 50% இன்க்ரீஸ் கொடு. எப்படி அப்படின்ட்டு 50% கொடுத்தா எவ்வளவு வரும், எப்படி வரும்? தமிழ்நாட்டுக்கு 39 அப்படின்றது 42 ஆகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. சொல்லட்டும் மோடி. 39லேருந்து 59 மாறும் அப்படின்றாங்க. அதான் எப்படி மாறும்? 20% 50% மாச்சுன்னா 50ல் 39 20ன்னா 18 19 19 58 அப்படி சொல்றாரு அவரு. அப்போ உத்தரப்பிரதேசத்துக்கு 80 எவ்வளவு ஆகும்? 40 சீட்டு 120 ஆகும். பீகாருக்கு 40 60 ஆகும். மத்திய பிரதேசத்துக்கு 37 ஆகும். இப்படி ஒன்னொன்னுத்தையும் இன்க்ரீஸ் பண்ண போது வட மாநிலங்கள்ல பெரும்பான்மை கிடைக்குதா இல்லையா? அப்புறம் தென் மாநிலங்களுக்கு என்ன இருக்குது? இப்ப கேரளாக்கு 20 30 ஆயிடு இவரு சொல்றாரு. அதனால என்ன பலன்? இப்போ நான் என்ன சொல்ல வரேன், அப்படி 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 இன்க்ரீஸ் பண்ணி அதே சமநிலை தான் வரும் அப்படின்னா பண்ணாத முன்னேற்றத்தை காட்டி பாப்புலேஷன் கண்ட்ரோலையும் கடைபிடிச்சு முன்னேற்றத்தையும் காட்டிய தென் மாநிலங்களை வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த மறுசீரமைப்பு இருக்கும் அப்படின்றதுனால தான் எதிர்க்கப்படுது. உத்தரப்பிரதேசனுடைய பாப்புலேஷன் எவ்வளவு? ரைட்டா?
அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? அப்படி ஒருத்தர் கேஸ் போட்டோன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க? உத்தரப்பிரதேசத்துக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த ரீஆர்கனைசேஷன் 888 தொகுதியை குறி வச்சு பண்ணும்போது 143 தொகுதிகள் வருது. அதுக்கு தமிழ்நாட்டுக்கு 42 தான் வருது. நான் அதை வச்சுதான் நம்ம சொல்றேன். நான் இதெல்லாம் பற்றி ஒரு பெரிய கட்டுரை எழுதியிருக்கிற மாலை முரசுல வேணா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். புரியுதுங்களா? இவங்களுடைய நோக்கம் என்னது? அடுத்தபடியா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்கும்போது அதுக்கப்புறம் அந்த வட மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அதை கவு பெல்ட்னு சொல்றாங்க தெரியுங்களா? அந்த பெல்ட்ல இருந்துட்டு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிட்டு பெரும்பான்மையை பெற்றுட்டு அதன் மூலமா 3-2 இதில் வச்சுட்டு தேர்தல் அடுத்தபடியா நடக்கிறது எப்போ தேர்தல் நடத்துறது அப்படின்றதையே நாடாளுமன்றம் முடிவு செய்யும், அரசு முடிவு செய்யும் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு மோடி முயற்சிக்கிறாரு. இந்த அறிவு அண்ணாமலைக்கு இல்லை, அந்த அறிவு ஸ்டாலினுக்கு இருக்குது. மறுசீரமைப்பை எதிர்க்கலாம், ஆனால் திரும்ப நீங்க 50-60கள் இருக்கக்கூடிய பழைய திமுகவை பார்ப்பீங்க. நம்ம போராட்டத்துக்கு வேற என்ன வழி? போராட்டத்துக்கு என்னையா வழி? ரோட்டுக்கு தான் வருவோம். நான் கூட போட்டிருக்கேனே முதலமைச்சருக்கு, முதலமைச்சர் தலைமை தரலோன்னு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேனே. அப்படிதான் பண்ணுவோம். வேற என்ன? உங்களோட ஒட்டிக்கிட்டு இருப்போமா? நாங்கள் என்ன அந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி உங்களாட்டம் அடிமைகளா என்ன? நாங்களாம் தமிழர்கள், சுதந்திர மனிதர்கள், அறிவுள்ளவர்கள், விவரம் தெரிந்தவர்கள். நாங்கள் எப்படி யோசிப்போம்? தென் மாநிலங்களான கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானா, நாங்கள்லாம் வந்துட்டு அடிப்படையிலேயே பொருளாதார ரீதியாக மிகவும் முன்னேற்றன்ற மாநிலங்கள். 9% வரியை கொடுத்துட்டு 4% தான் எங்களுக்கு கிடைக்குது. நாளைக்கு இவங்க பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மையை வந்துட்டு தேர்தல் இல்லைன்றாங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2% கொடுப்பான். அப்போ நாங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு வரல சப்பிட்டு இருப்போமா? நாங்கள் என்ன அண்ணாமலையா திருட்டுத்தனமாக சொத்து சேர்க்கறதுக்கு? நாங்கள் போராடி உழைச்சல நாங்கள் வந்துட்டு மேலே வரணும். புரியுதுங்களா? இப்போ ப்ரொப்போசலை இந்திய ஒன்றிய அரசு ஏன் தரல? அது முதல்ல சொல்லுங்க. எல்லாம் நல்லது நீ என்னைக்கு நல்லது செஞ்சிருக்கிற? இந்த மோடி அரசு என்னைக்கு நல்லது செஞ்சிருக்குது? போர் நடந்துச்சு, ஆரம்பிச்ச உடனே ஈரானுக்கு இது உடனே 60 ரூபாய் ஏத்திட்டார். போர் அங்கே ஸ்டார்ட் ஆனோடனே நம்மளுக்கு கேஸ் இல்லாத போயிச்சா? இதை கேட்க தெரியுமா உனக்கு? இந்த யோகியதை இருக்குதா உனக்கோ, இல்லை இந்த விஜய்க்கோ, இல்லை இந்த எடப்பாடி பழனிசாமிக்கோ? உங்களுக்கெல்லாம் முதல்ல இந்த அறிவு இருக்கா? என்ன ஆச்சு? எதுக்காக உடனே 60 ரூபாய் ஏற்றின? கமர்ஷியல் சிலிண்டர்லாம் இல்லை, ஒரு டிமாண்டை ஏற்படுத்துறது. அதாவது போர் தொடங்கினோடனே இல்லாத போயிடுச்சா உடனே? இன்னும் அங்கேருந்து நேராக வந்துட்ட உடனே கடன்னு ஃபில்அப் பண்ணி கொடுக்குற மாதிரி. அப்படியாவது ப்ராசஸ்? அப்படியா? இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறுவனங்களினுடைய அந்த அரசு அதிகாரி சொல்றாரு எந்த விதமான தட்டுப்பாட்டும் அடுத்த 3 மாசத்துக்கு இல்லைன்றாரு. அப்படியே 60 ரூபாய் ஏற்றப்பட்டது. அப்படியே கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலை ஏற்றின. கமர்ஷியல் சிலிண்டருக்கு எத்தனை மக்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா? இது ஒரு துணை கேள்வியை நான் கேட்குறேன். ஒரு அரசு நீங்க நல்லது செய்யணும் அந்த நாட்டுக்குன்றது உங்களுடைய எண்ணமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரொபோசலை முதல்ல கொடு, என்ன அடிப்படைன்றதை கொடு, அப்புறம் சஜஷனை கேளு மாநில அரசு கிட்ட, அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்தை கூட்டு. நீ எல்லாத்தையும் தலைகீடுல செய்யற, முதல்ல நாடாளுமன்றத்தை கூட்டுவேன்ற. அப்போ எல்லா எம்பிக்கள், எல்லா மினிஸ்டர்ஸு, இல்லை மினிஸ்டர்ஸ்னா இங்கே மாநில அரசு, இவங்க எல்லாம் வந்துட்டு தேர்தல் காலத்தில் பிஸியா இருக்காங்க. எப்படி அங்கே வருவாங்க? 23, 29ஆம் தேதி வரைக்கும் நடக்குது இல்லை? கொண்டு போக வேண்டியதானே 5ஆம் தேதி, மே 5ஆம் தேதிக்கு அப்புறம். அது குறித்தும் முதலமைச்சர் சொல்றாரு, எங்களுக்கு தேர்தல்லாம் 2ஆம் பட்சம் தான், அதிகாரத்துக்கு செல்வது, தேர்தலை வெற்றி பெறுவதெல்லாம் 2ஆம் பட்சம் தான், எங்களுக்கு சுயமரியாதையும் மாநில சுயாட்சியும் தான் முக்கியம். இன்னொரு பக்கம் சொல்றாரு, இது என்னடா இவன் மிரட்டுறான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, இது எச்சரிக்கை அப்படின்னு சொல்றாரு. பிரதமருக்கு ஒரு மிரட்டல் விடுக்கலாமா? எப்படி? என்னது பிரதமர் என்ன பண்றாரு? பிரதமர் என்ன பண்றாரு? இந்த பிரதமர் ஒரு இடத்துல போயிட்டு தமிழனை பத்தி சொன்னது என்னது? தமிழனை திருடன் சொன்னானே, அந்த யோக்கியதை இருக்குதா அந்த பிரதமருக்கு ஏதாவது பேசுறதுக்கு? அங்க போயிட்டு உத்தரப்பிரதேசத்துல போயிட்டு அங்க உத்தரப்பிரதேசத்துல இருந்து போறவங்க, பீகார்ல போறவங்க தமிழ்நாட்டை தாக்கப்படுறாங்கன்னு பேசுறாங்க இந்த முதல்வர், இந்த பிரதமர் தானே. பேசலாமா அந்த மாதிரி? அன்னைக்கெல்லாம் ஆமா, அது அண்ணாமலை எங்க போனார்? லண்டன் போயிட்டார். அப்பெல்லாம் தெரியாததெல்லாம். அது எப்படி ஒரு தமிழை வந்துட்டு ஒரிசானுடைய முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்ட்டு அமித்ஷா கேட்டாரு. இந்தியாவில் யாரும் எங்க வேணாலும் எல்லாமே ஆகலாம், அண்ணாமலை ஆகலாம், ஆட்டுக்குட்டி ஆகலாம் அப்படின்ற கான்ஸ்டிடியூஷன் இருக்கிற நாட்டில் அப்படி சொன்னாரு. எப்படியா நீ சொல்லுவேன்னு கேட்டியா நீ?
ராஜஸ்தானில் போயிட்டு எல்லாம் தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்துக்களுடைய மரபுக்கு எதிராக வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நீ பேசுறியா? நீ முதற்கட்ட தேர்தல் முடிஞ்சிட்ட உடனே ஏன் பேசுறேன் அப்படிலாம்? அப்புறம் ஒரு முதல்வர் பேசுவாருன்னா முதல்வர் என்ன பேசுவார்? எங்களுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு, கோபத்தினுடைய வெளிப்பாடு அவர் பேசினாரு. நீ மிரட்டலா எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, ஆனா மிரட்டல் எது எச்சரிக்கைனாரு. என்ன பண்ணிடுவீங்க நீங்க? மிலிட்ரிலாம் வச்சுட்டு பேசாதீங்க. மிலிட்ரி எங்களுக்கும் மிலிட்ரி, உங்களுக்கும் மிலிட்ரி, புரியுதுங்களா? அப்படி வந்து திருப்ப அப்படின்னா வெள்ளைக்காரனுடைய இராணுவமா அது? இந்தியாவுடைய இராணுவம் அது. அப்படிலாம் ஒன்றும் நீங்க எல்லாம் மிரட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, மறுசீரமைப்பில் இருக்கக்கூடிய ஆபத்துகள் தெரியுமா உங்களுக்கு? ஒன்று பெரும்பான்மை, இன்னொன்று என்ன தெரியுமா? ஏன் மறுசீரமைப்பு சொல்றது தெரியுமா? இதே காஷ்மீர்ல மறுசீரமைப்பு பண்ணாங்க, என்ன பண்ணான்? முஸ்லிம்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை, தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைச்சான். இந்து பகுதிகளுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையை இன்க்ரீஸ் பண்ணான், தேர்தலை வச்சான். அப்படி அவனால் ஆட்சி அமைக்க முடியல இந்த பிஜேபி காரனால. ஏன்னா அங்க இருக்கிற இந்துக்களுக்கும் தெரியும் இதெல்லாம் விட்டா நாடு நாசமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே மாத்தி ஓட்டு போட்டாங்க. காங்கிரஸ் ஓட்டு போட்டாங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஓட்டு போட்டாங்க. இவங்க அங்க அந்த ஆட்சி தான் நடக்குது, புரியுதுங்களா? அதே தான் இப்போ முஸ்லீம்கள் இந்த இடத்துல தொகுதியில் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்துட்டு அதனால அந்த தொகுதியில் வந்துட்டு முஸ்லீம் வேட்பாளர் நிறுத்துறோம் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த ரெப்ரசன்டேஷன் இல்லாத ஒழிக்கிறது, அவங்கள அப்படியே ரெண்டா பிரிக்கிறது. தொகுதி இப்படி போகுது அப்படின்னா அப்படி வந்துட்டு இப்படி போகும், பாதி இந்தாண்டி பாதி அந்தாண்டையும். ஸோ தட் அவங்க ஒரு டிசைசிவ் வாக்காளர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு 10 லட்சம் 15 லட்சம் வாக்காளர் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடுவன்சின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு பகுதியில் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்துட்டு ஒரு 5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற தொகுதியோட இந்த 5 லட்சத்தை வந்து 2.5 லட்சமா பிரிச்சு இந்தாண்டு சித்திர வேண்டியது, புரியுதுங்களா? ஸோ இந்தாண்டையும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாதவனையும் அந்தாண்டையும் ஸ்ட்ரென்த் இல்லாதவனும் போயிட்டான் அப்படின்னோம்னா நாளைக்கு முஸ்லீம் வேட்பாளர் எந்த கட்சியை நிறுத்த மாட்டான். நிறுத்துவானா? அதுக்கு அடி போடுறவன் இவன், இந்த அமித்ஷாவும் மோடியும். இந்த களவாணி பயல்களை பத்தி தெரியாத நமக்கு? தெரிஞ்சுதான் பேசுறோம் நாங்க, ஆரம்பத்திலேருந்து அதை பேசுறோம். இதெல்லாம் வந்துட்டு எதை நீ காஷ்மீர்ல பண்ணி அதை இங்க பண்ண மாட்டேன்றது என்னத்துக்கு? இங்க இருக்கிறாரு ஒரு பழைய தேர்தல் ஆணையர், ரிட்டையர்டு, அதுங்கெல்லாம் போயிட்டு அங்க என்ன பண்ணிச்சுங்க? நாங்கெல்லாம் உத்து கவனிக்கிறீங்க, இந்த நாட்டு அரசியல்வாதிகளை விட உத்து கவனிக்கிறவங்க, அண்ணாமலையை விட அறிவுள்ளவங்க நாங்கெல்லாம், சும்மா இல்ல. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கொண்டு வரதும் பாஜக தான். 280 தொகுதிகளை வந்து மகளிர்களுக்கு கொடுக்க போறோம். எதுக்கு நீ இப்போ பண்ணணும்? இப்போ அப்பயும் பண்ணணும், இப்பயும் பண்ணிடலாமே. அது என்ன கஷ்டம்? 33% இப்போ கொடுத்தா என்ன போச்சு? பெண்கள் வானன்றாங்களா? இப்போ பண்ணிட்டு போயா? நீ பெண்களுக்கு நாரி சக்தி நாராத சக்தின்னு நீ பேசிட்டு இருக்கிறிய. தமிழ்நாட்டுக்கு நீ பாடம் எடுக்கிற. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகாலாம் எப்படி முன்னேறி இருக்கிறாங்கன்றத வந்து பாரு. சும்மா அங்கே உட்காந்துட்டு ஏதோ பீத்திட்டு இருக்காத. நாரி சக்திக்கு வந்துட்டு இந்த நாடு சுதந்திரம் பெறறதுக்கு முன்னாடியே சிந்தனையாளர்களால் புனரமைக்கப்பட்ட ஒரு சமூகம் தமிழர் சமூகம். ஐயா தந்தை பெரியார் அந்த பட்டத்தை அவருக்கு கொடுத்ததே பெண்கள் தான், தெரியுமா? முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை எந்த முதலமைச்சர் கொண்டாந்தாரு? கலைஞர் கருணாநிதி தானே. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? அப்பெல்லாம் நீ வந்துட்டு ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்துல ஏதோ ஒரு பட்டத்துக்கு படிச்சுட்டு இருந்ததா போட்டு யூனிவர்சிட்டி டை அப்படிலாம் வந்துருச்சு உன்னோட சர்டிபிகேட்டு. நான் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எதுக்காக இது? ஸோ அந்த நாட்டுக்கு வரக்கூடிய ஆபத்தை கடினமான வார்த்தைகளால் நாங்கள் உணர்ந்துருக்கிறோம். உன்னுடைய கள்ளத்தனத்தை, உன்னுடைய கபடத்தனத்தை அப்படின்றதான் அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருக்காரு. அதனால பண்ண நினைக்கிறியா? முதல்ல உன்னுடைய அந்த டிராஃப்ட் ப்ரொபோசலை கொடு, அதை விவாதிப்போம். அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புவோம், அங்கே ஆகட்டும். அதுக்குள்ள நாடு முழுவதும் அதை பற்றி பரப்புரை பண்ணுவோம், என்னன்றதை பார்ப்போம். தொகுதி மறுசீரமைப்பில் நீ என்ன நல்லா பண்ண போறன்றதை சொல்லு, எப்படி பிரிப்பன்றதை சொல்லு. இன்னைக்கு நீ ஒரு கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக அவன் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட நிறுத்தல. என்னது இது? இதுல வேற எடப்பாடி முடங்கிட்டு இருக்காரு. நாங்க தான் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிப்போம். ஒரு கேண்டிடேட் கொடுக்கறது யோக்கியதை இல்லை. அப்ப அவனெல்லாம் ஏமாளி தான் நினைச்சிட்டு இருக்கிற நீ. ராஜன் செல்லப்பாவே வந்து திருப்பரங்குன்றத்துல நாங்க வெற்றி பெற்றோம்னா திருப்பரங்குன்றத்துல நாங்க தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு. ஆமா, தீபம் ஏற்றுவாங்க. தீவட்டி அதை மட்டும் சொல்லாதீங்க. தீவட்டி ஏந்துவோம் பாஜகன்னு சொல்லுங்க. நாங்கள் RSS சேருவோம், தீவட்டி ஏந்துவோம், RSSக்கு ஆதரவாக குரங்குத்தனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கடா, மானம் கெட்டவர்களே. இதுக்குதான் பெரியாருடைய வழி வந்தவங்களா நீங்க? கேக்குறேன்.
கொடுக்குறாங்க தேர்தல் அறிக்கையில. என்ன தேர்தல் அறிக்கையில என்ன கொடுக்குறாங்க பாருங்க. திருப்பரங்குன்றத்துல தீபத்தூண்ல பாரம்பரிய முறைப்படி ஏற்றுவாங்களா? அந்த தீபத்தூண் அது ஏன்டா முட்டா பயல்களா? இவ்வளவு ஆதாரத்தையும் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். நீங்க மறுபடியும் அந்த தீபத்தூணு அப்படி புடலங்க தூணுன்னு பேசிட்டு இருக்கிறீங்களா? வெக்கமா இல்லை உங்களுக்கு? இந்த நாடு சர்வே எடுக்கப்பட்டது, அந்த அறிவு இருக்குதா உங்களுக்கு? நான் தான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன். எப்படியாப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டம் அந்த தமிழ்நாட்டை வந்துட்டு கபலீகரம் பண்ண பாக்குதுன்றத மக்களை நீங்க புரிஞ்சுக்கங்க. த கிரேட் இந்தியா நார்க் அப்படின்ற ஒரு சர்வே நடத்தப்பட்டது. இதோ பாருங்க எவ்வளவு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நாம வந்துட்டு பேசுறோம் அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். ராஜன் செல்லப்பா, பூஜா செல்லப்பா, இந்த முட்டா பயல்களுக்காக நான் சொல்ல வரேன். இவ்வளவு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நாங்க பேசுறோமே, சும்மாவை பேசிட்டு இருக்கிறோம். சொல்லுங்கடா அந்த ஆதாரம்லாம் இல்லைன்ட்டு. நீ ஜட்ஜை கூட்டுவா, யாரை வேணாலும் கூட்டுவா. இது என்னது? இது எப்ப சர்வே பண்ணப்பட்டது? இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது 1899. அப்ப வெளியிடப்பட்ட அந்த த கிரேட் டிக்னாமெட்ரிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வால்யூம் 29 அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு இது. மேப்பு, இந்த மேப்பு என்ன அந்த சர்வே அப்படின்றத நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதில் கரெக்ஷன் எப்படி பண்ணணும் அது அவன் கொடுத்துருக்குறான், வெள்ளைக்காரன் கொடுத்துருக்குறான். என்ன அது அளவீடு என்ன இங்கே போட்டிருக்கிறான் பாரு. சிக்கந்தர் மலை நம்பர் 1 on an isolated rocky hill about 550 to 600 feet high and on the high road from Madurai to Sevalpatti at the east and at the large 4.5 miles southwest of Madurai and 6.5 miles northeast of the town of Tirumangalam Taluk, Madurai. The station is marked by a circle and a dot engraved on the rock in towards the northwest side of the summit and about 50 yards northwest of the mosque on the top of the hill. 1871 அப்படி போட்டிருக்க. இது அடுத்த மார்க்கிங் டிகிரிஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க பாருங்க. டிகிரி, மினிட்ஸ், செகண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவ்வளவு போட்டுட்டு அதோட நிறுத்திக்கல. அப்போ மேப்பு ராஜன் செல்லப்பா போடுறாங்கன்னா, டே நீங்க முட்டா பயனெல்லாம் இருங்க, அதை பத்தி ஒன்றும் இல்லை. இவ்வளவு ஆதாரங்களுக்கு உன்னோட பதில் என்ன? அங்கே தானே இருக்கிறாரு நம்மளுடைய மிகப்பெரிய வழக்கறிஞர். அவரெல்லாம் அங்கே தானே இருக்காரு. அவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பாடம் படிங்க. நீங்க உங்களுடைய சுயநலத்துக்காக தமிழ்நாட்டை விப்பீங்கன்றது தெரியும். அதனாலதான் அதிமுகவுக்கு போடுற ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டும் ஒண்ணு, விஜய்க்கு போடுற ஓட்டும் பாஜகவுக்கு போடுற ஓட்டும் ஒண்ணு. இவங்க அடிமை, இவன் முட்டாள், ரெண்டும் அவனுக்கு தேவை. புரியுதுங்களா? பரப்புரையை நான் வந்து ஒரு நக்ஷல் போடுறோம். சும்மா அவர் ஸ்டாலின் பேசுறாரு, அதுல திமுகனுடைய தேர்தல் அறிக்கை அவர் சொல்றாருல்ல, அது தமிழ்நாட்டுடைய குரல் அப்படின்ட்டு. எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணதான் அவருடைய பேச்சுன்றது. நல்லா புரிச்சுக்கங்க. நீங்க ஸ்டாலின் இன்னைக்கு பேசுறாருன்னா உணர்வு பூர்வமா தமிழ்நாடு எங்க இருக்கு, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுக்கு பெற வேண்டியது என்ன, இழந்திருக்கிறது என்ன அப்படின்றதெல்லாம் சொல்லி அதன் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை, அது பேச்சு தான் அவருடைய பரப்புரை. சும்மா அந்த எடப்பாடி பழனிசாமி மாதிரி குற்றம் சொல்லின்னு உங்க அப்பாரு உங்க நைனாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிற பேச்சுல ஸ்டாலின் பேசுறதெல்லாம் அதுதான் எக்ஸ்போஸ் ஆகி போயிட்டீங்க நீங்களா. புரியுதுங்களா? கேட்குறாங்களா அவங்க? ஒரு நாய்க்கு பிஸ்கெட்டு போட்டிருந்தா கூட நன்றியோட தான் இருக்கும். இவனுக்கு நான் பதவியை போட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சசிகலா பதில் சொல்ல முடியுதா உன்னால? அப்படியே இப்படி நிக்கிறிய சின்ன பையன் மாதிரி அங்க கூட நின்னல எப்படி? அப்புறம் 2 மாசம் வரும் அந்த அம்மா 3 தேர்தலுக்குமா கூட்டிட்டு போய் போட்டோ காமிச்சிட்டு இருப்பாங்க. இன்னும் 10 தேர்தல் வந்தாலும் காட்டலாம். இப்படிப்பட்ட ஒரு அடிமை வந்துட்டு அப்புறம் அந்த 3 தேர்தலுக்கு இதே அடிமை தானே தன்னை முன்னிலைப்படுத்திக்குது. புரியுதுங்களா? நாங்க 3 வருஷமா அதே வியாதிக்கு வந்துட்டு குணம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னா தீரலையே நோய். அதனால தானே அது ஆப்ரேஷன் தான் ஒரு தடவை பண்றது, மீண்டும் மீண்டும் அந்த இதை வளர்ந்துருது. என்ன பண்றது கேட்குறேன். இருந்தாலும் விட்டுட்டு போனான்னா அது மறந்துடலாம். இவனே தானே மறுபடியும் என்ன எடப்பாடி இவர் பண்ணாரா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம். அப்போ 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டம் நடத்துறேன்னா நீ பண்ணிருப்பியா? நான் கேட்குறேன். நாங்க பண்ணது அது பேரடிப்புக்கு எதிரான பேர் இயக்கம், காக்கா இறால் லெனின், சண்முக சுந்தரம், ஐயநாதன், நாங்கெல்லாம் முன்னிலையில் நின்னா எவ்வளவோ தோழர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி எல்லாரும் சேர்ந்தது. இன்னும் மீனவர்கள்லாம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி, மரக்கான் ராமேஸ்வரம்,
அதனால நீ பண்ண. அப்புறம் 40 கிராமங்கள்ல வந்துட்டு எண்ணெய் முதலீட்டு மண்டலங்களா இருந்த அறிக்கை. இதுக்கப்புறம் நாங்க கேட்டுக்கொண்டதற்கிடையா நீ அதை வித்ட்ரா பண்ணு. நீயே எதுவும் செய்யல. நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? டிவி பார்ப்பீங்க. அதில் துப்பாக்கிகளை சுட்டாங்க. டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு. அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இவர் இருந்தார். போடலங்க. அதனால ஸ்டாலின் பேசுறது வேற, எடப்பாடி பழனிசாமி பேசுறது வேற. இவங்கெல்லாம் மோடி நீ சொல்லணும். இதனால எந்த பாதிப்பும் இல்லைன்றாரு அந்த நம்ம எடப்பாடி பழனிசாமி. மறுசீரமைப்பு பத்தி எதுல எந்த பாதிப்பும் கிடையாது. ஏன்னா அதான் இல்லைன்னு சொல்றாரு அமித்ஷா. அமித்ஷா சொல்லிட்டானே ஒரு வேத வாக்கு. இப்ப தெரியுதா காலில் விடுறவங்க அப்படின்ட்டு இவங்கள. அமித்ஷா இன்னைக்கு நல்லது சொல்லியிருக்காங்க. யாருக்கு நல்லது சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்க வேணாம். தமிழை எப்படிடா நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்றீங்க? எப்படி சொன்ன நீ குஜராத்தி, நீ ஒரிசால வந்துட்டு பரப்புரை பண்ணுவ. உன் நாட்டை நாங்க இங்க சொன்னா என்ன வருது? டேய் குஜராத்திங்க எவனும் இங்க வந்துட்டு பரப்புரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா உன் கதை என்ன ஆகும்? இங்க குஜராத்தியெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க பாண்டியனை எதிர்க்கிறியா? பாண்டியனை எதிர்த்து பேசு. அதென்ன தமிழன்னு சொல்லி எதிர்க்கிறது? அப்படி களவணிப்பா எல்லாம் உண்மை. திருட்டு பசங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் எந்த பாதிப்பும் ஏற்படாதான். அவங்க வந்துட்டு சிஐஏ கொண்டாதானே முஸ்லீம்களுக்கு அந்த பாதிப்பாகும். ஒருத்தனை ஒரு வேட்பாளர் அறிவிக்க யோக்கியதை இல்லை. ஒரே ஒரு இஸ்லாமிய என்ன அப்படியே உங்க வீட்டுல அப்படியே எரிஞ்சிருமா பத்தி ஒரு இஸ்லாமியனுக்கு கொடுத்தா? கேக்குறேன். இந்த நாட்டுடைய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவன் இல்லையா அவன்? யார்? பியூஷ் கோயலுடைய அப்பன் தாத்தன்லாம் ஈடுபட்டாங்களா போராட்டத்துல? அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கிற டான்ஸ் உனக்கு என்னையா தெரியும் அரசியலை பத்தியும், இப்ப இந்திய விடுதலை போராட்டத்தை பத்தியும்? நேத்து பியூஷ் கோயல் கொடுத்த பேட்டியில சொல்றாரு, டீலிமிட்டேஷன் பற்றி அவதூறு பரப்புறவங்க எல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படி. இப்ப நாங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லு. படிப்பறிவு உனக்கு இருக்கிறதாடா. முட்டாப்பையில ஏன் அந்த டிராப்டை வெளியிடலாம் சொல்லு. பொட்டையாட்டு நாங்க டிராப்ட் நாங்க வந்து மறுசீரமைப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்றிய. என்ன அடிப்படையில் நீ பண்ணுவ? எதுக்கு பார்லிமெண்ட்டை கூட்டுற? என்னன்றது சொல்றதுக்கு இல்லாத ஐயோ இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த விஜய் மாதிரிதான் தான் பேசுனா அப்படியே மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய விவசாய திட்டம், அப்புறம் வந்துட்டு தமிழர்களுக்கு என்று ஒரு புதிய மலையை உருவாக்கி மாடு வளர்ப்போம். இப்படிலாம் அவங்க பேசுறாங்கல்ல. நான் கேட்குறேன், அதே தான் இவங்க சொன்ன உண்மையிட்டே தமிழ்நாட்டில் அதெல்லாம் நீங்கள் நம்பவே நம்பாதீங்க. நல்லா பல்ல காட்டுவோம் நாங்கள். எடப்பாடிக்கு தான் பல்ல காட்ட தெரியும்னு நினைக்காதீங்க. ஓட்டு கட்டிங்க வந்துண்ணா அப்படின்னுவோம். அப்புறம் போயிட்ட உடனே பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டு நல்லா சொல்லி வாழ்த்துவோம். புரியுதா? அதனால ஏமாத்த நினைக்காது. பியூஷ் கோயல் அவர்களே, உனக்கெல்லாம் அறிவு இல்லை. சரி, உன்னுடைய ஆட்சி தலைவனே முட்டாப்பைய, அது கீழே நீ இருக்கிறன்னா நீ யாரு? இவர் சொல்றாரு உதயநிதி முதல்வர் ஆக முடியாது. யாரு ஓட்டு போட போறது? உதயநிதி முதல்வர் ஆகிறதுக்கு யாரும் ஓட்டு போட போறது? தமிழ்நாட்டு மக்கள் தானே. உனக்கு எங்க ஓட்டு கிட்ட ஏதாவது இருக்குதா? பாவம் முடியாதுன்னு என்ன அர்த்தம்? என்ன ஏதாவது கூடையை வந்து மந்திரம் போட்டு 3 முறை சுத்துவீங்க சொயின்னு? இதான் கடா பண்ணுவீங்க நீங்க. இந்த மாதிரிதான் முதல்ல ஸ்டாலினுக்கு சொன்னீங்க. அப்படிலாம் சொல்லிட்டுங்க ஐயனாவது இப்படிலாம் பேசுறீங்க. புடுங்க முடிஞ்சுதான் அந்த 5 வருஷத்துல உங்களால. தமிழ்நாடுறா அது, தமிழன். என்ன ஒரு பெரிய எனக்கு சந்தோஷம் அப்படின்னா, ஐயா தந்தை பெரியார் சொன்ன ஆரிய திராவிட போராட்டத்தினுடைய நேர் இன்டர்பிரிட்டேஷன் தான் ஸ்டாலினுடைய ஸ்பீச். எனக்கு அதான் பிடிச்சிருக்குது. பார்ப்பான நம்பாத தமிழனுக்கென்ற இடம், அவ்வளவுதான், இதாண்டா திராவிட அரசினுடைய மூலம் அப்படின்னு சொல்லி வச்சாரு பாரு. அந்த ஆப்பு தான் இன்னைக்கு அவனுடைய எல்லாம் ஒண்ணும் இல்லாத பண்ணுது. நீ ஒன்றும் தடுக்கலாம் முடியாது. அது திமுக நினைச்சா நடக்கும், தமிழ்நாட்டு மக்கள் நினைச்சா நடக்கும். பரப்புரை பண்ணு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில. நீ போயிட்டதுக்கு அப்புறம் அதிமுக என்ன ஆகுதுன்றத பாரு. நீ வேணா அறிவு கிரிவு ஏதாவது இருக்குதா அவனுக்கு? நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு பேசுறிய. இன்றைக்கு திருப்பூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை பண்ணியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். ஒரு 15 நிமிடம் பேசியிருக்காரு. அதுல சில பொதுவாக திமுக பற்றி பல விஷயங்கள் பேசுவாரு. ஆனால் இந்த முறை வந்து சென்ற முறை கன்னியாகுமரி பிரச்சாரத்திலும் சரி, இப்பயும் சரி, தன்னுடைய வாக்குறுதிகளை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்றாரு. இப்போ நெசவாளர்களை மையப்படுத்தி நிறைய திட்டங்களை சொல்லியிருக்காரு. திருப்பூர் பெல்ட்ன்றதுனால நிறைய நெசவாளர்கள் இருக்காங்க. நெசவாளர்களை ஒட்டி தன்னுடைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு.
ஒருபுறம் கொங்கு மக்கள் விஜய் பக்கம் தான் இருக்காங்க. பாருங்க இந்த கூட்டத்த. கொங்கு மக்கள் வந்து விஜய் அந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்க. அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி யாரு பார்க்குறீங்க? சொல்றாங்கன்ற யார் சொல்றாங்க? இல்ல சமூக வலைதளங்கள்ல இந்த போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் போட்டு ஒன்று தெரியுமா, ஒரு பழமொழி உண்டு தமிழ்நாட்டுல. தமிழனுடைய சிறப்பே பழமொழியில தான் இருக்கு. ஆளை கண்டு ஏமாத்துமா ஆலமரத்து பிசாசு, புள்ளைய கண்டு ஏமாத்துமா புளிய மரத்து பிசாசுன்னுவாங்க. இந்த ஊருக்கு ஊரு போயிட்டு இதை சொல்றாங்க பார்த்தீங்களா, அறிவிப்பு பண்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் இப்படிதான். அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று போடுவாங்க. இந்த ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதுரை பக்கம் போனோன்னு பசுமன் முத்துராம்பலிக்க தேவரையா அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டோன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா அப்படின்வாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கீழே போயிட்டாங்க அப்படின்னா ஐயா வைகுந்தர் ஐயா அப்படின்வாங்க. அப்புறம் இதே தான் இவர் பண்றாரு. திருப்பூருக்கு போனோடனே விவசாய நெசவாளர்களை பத்தி எல்லாம் நினப்பு வரும். நெசவு நான் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு நெசவு கூடத்துக்கு நீ போயிருக்கிறியா? ஒரு நெசவாளர்களை நீ சந்திச்சிருக்கிறியா? உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு எதை பத்தியாவது அறிவு இருக்குதா, அறிதல் இருக்குதா, புரிதல் இருக்குதா, தெளிதல் இருக்கா? எதுவுமே இல்லாத ஏறி உட்காந்துன்னு நீ படிக்கிறியே. என்ன அடிப்படையில் நீ வந்துட்டு தள்ளுபடி பண்ணுவ? எந்த அடிப்படையில் நீ வந்துட்டு 15,000 ஒரு ஃபண்டா இது பண்ணுவ? எப்படி பண்ணுவ நீ? உன்னை எப்படி நம்புவான் அவன்? நீ முதல்ல ஸ்டாலின் சொன்ன அந்த அறிக்கை, வாக்குறுதிகள், அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாத்தையும் கிண்டல் பண்ணி டான்ஸ் ஆடிட்டு இருந்த. இப்ப நீ அதையே திருப்பி சொல்ற. ஒரு 500 ரூபாய் போட்டு ஒருத்தன் சொல்லுவானே, வந்துட்டு ஒருத்தன் 100 ரூபாய் கொடுப்பான், இந்தாங்க இந்த 1 ரூபாயை வச்சு 101 ரூபாயை எழுதிக்கங்க அப்படி சொல்லுவான்ல. அந்த மாதிரி பழைய காசுதான் கடவுள் ஜோக்கு, சினிமா புத்தி. அந்த ஆள் இன்னும் இருக்காரா? சந்திரசேகர், எஸ் சந்திரசேகர் நமக்கு பிறந்ததா இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. அவருக்கு எவ்வளவு சிந்தனை இருக்குது, அரசு தெரியும், எல்லாமே இருக்குது. திருப்பூர்ல அடிக்கிற 102 டிகிரி வெயிலுக்கு அவ்வளவு கூட்டத்துல நின்னு விஜயை பாக்குறதுக்கு பார்த்தேன். நானும் தான் அந்த கூட்டம்லாம் எவ்வளவு இருக்குது அப்படின்றதுக்காக. 10 பேர் என்ன மட்டும் வெயில் அடிச்சு மயக்கம் போட்டு விட மாட்டாங்களா? அடிக்கிற வெயில்ல இருக்கிறாங்கன்னா முட்டா பைய கூட்டம் அப்படிதான் இருக்கும். அங்க மட்டுமா இருக்குது? பல இடங்கள்ல இருக்குது. மயக்கம் போட்டு விடுறது, பொண்ணா சாவுறது, அது இந்தியன் பினாமினன். என்னது வேட்பாளரே மயக்கம் போட்டு இன்னைக்கு விழுந்திருக்காரு. அது ரொம்ப அது ஒரு சிறப்புன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு விஜயை நம்பி வந்துட்டு மக்கள் மட்டும் தான் சாவாங்க, இப்ப வேட்பாளர்களும் சாவ ஆரம்பிச்சிருக்காங்களா? சந்தோஷம். இதைத்தானே பண்ண முடியும் விஜயால. காத்தால வந்து இறங்கி இந்த வெயிலை பத்தி யோசிக்கிறவனா இருந்தான்னா அவன் எத்தனை மணிக்கு பேசுவான்? வெயில்ல எத்தனை சேலத்துல விழுந்தாங்க செத்தாங்க, வேலூர்ல விழுந்தாங்க மயக்கம் போட்டு விழுந்தாங்க, நாமக்கல்ல விழுந்தாங்க, எல்லா இடத்துலயும் மயக்கம் போட்டு விடுறாங்களே. ஒரு இடத்துக்காவது வெயில் தாழ்ந்த உடனேயோ அல்லது வெயில் வர்றதுக்கு முன்னாடியோ பேசிட்டு போயிருக்கான அந்த விஜய்? ஒரு அப்பன் தன்னுடைய பிள்ளைங்களை நீங்க எங்கேயே இருங்க அப்படின்னு வெயில நிக்க வச்சுட்டு போவானா? அப்ப மாதிரிதானே அரசியல்வாதி தலைவன். ஏன் மத்தியானத்துல கூட்டம் போறீங்கன்னு கேட்டா நீங்க அப்பதானே பர்மிஷன் கொடுக்குறீங்க, அப்பதானே கூட்டம் போட இல்லையே, முடியும். நீ தானே கேக்குற. போலீஸா சொல்லுது கரெக்டா 12 மணிக்கு வா, 1:30 மணி வரைக்கும் வெயில நிக்க வேணும் போலீஸா சொல்லுது. நீ தான் அங்கேருந்து நான் ஃப்ளைட்டை பிடிச்சி வரணும். என் முன்னாள் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டு காலங்காத்தால 8 மணிக்கெல்லாம் பேசிட்டு ஒழியேன். உன்னை யார் வேணான்றது? ஏன் 8 மணிக்கெல்லாம் ஜனங்க எழுந்திருக்க மாட்டாங்களா? நல்லா ஆழ்ந்த உன்னாட்டம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்கன்னா முன்னால் நல்லா போட்டுட்டு அப்படிலாம் கிடையாது. இல்லை மக்கள்லாம் காலங்காத்தால வராங்க, 4 மணிக்கெல்லாம் டீ குடிக்கிறாங்க, பிஸ்கெட்டு சாப்பிட்றாங்க, வயக்காட்டுக்கு போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, நெசவு தொழிலுக்கு போகிறாங்க, கட்டடத்துக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் எல்லாம் படிக்கிறதுக்கு போகிறாங்க, காலை உணவு வேற இருக்கிறதுனால பிள்ளைங்கள்லாம் கூட போகுது. இந்த நாடே 8 மணிக்கு, நீ மட்டும்தான் கரெக்டா 12 மணிக்கு ஆரம்பிக்கிற. உன்னுடைய நாள் 12 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சு அடுத்த ஒரு 2-3 மணி நேரத்துல முடிஞ்சிடுது அப்படின்னு காட்டுறதோட சரி. என்ன அரசியல் இதெல்லாம்? நீங்க கூட சொன்னீங்க திமுக வந்துட்டு ஒரு எதுவும் திட்டாத, அவர் வந்து மையப்படுத்துறாரு, வாக்குறுதியில மையப்படுத்துறாருன்னு. பார்த்தாரு, எனக்கு உனக்கு தான் சண்டை, ஸ்டாலினுக்கு எனக்கு தான் பாக்ஸிங் அப்படிலாம் சொல்லி பார்த்தாரு. கேட்கல, யாரும் எதுவும் கண்டுக்கல. ஒண்ணு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்றாரு. அது ஓய்வூதிய திட்டம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஓய்வூதிய திட்டம்னா என்னன்னு தெரியுமா? குவிண்டால்னா எவ்வளவுன்னு தெரியுமா? டன்னுன்னா எவ்வளவுன்னு தெரியுமா? கியூசெக்ஸ்னா எவ்வளவுன்னு தெரியுமா? டிஎம்சினா எவ்வளவுன்னு தெரியுமா? ஒரே ஒரு ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு நீ அன்னைக்கு போயிட்டு இது மட்டும் கேள. சார் டன்னுக்கா குவிண்டாலுக்கா சார் அப்படின்னு கேளுங்க. அப்படி இப்படின்னுவான். சார் குவிண்டாலுக்கு எவ்வளோ சார்? 1000 கிலோ தானே அப்படின்றான்.
தண்டங்க. நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன் புண்ணாக்குன்னு. எல்லாம் நினைக்கிறாங்க அது ஐயா ஏதோ கோவத்துல சொல்றாருன்னு. புண்ணாக்குங்கன்னு ஏன் சொல்ல வரேன்னா, எதுவுமே தெரியாதவங்க. அது ஜான் ஆரோக்கியசாமியிலிருந்து ஆரம்பிக்குது அந்த அறிவு பரம்பரை. தாவேக்காரருக்கு அந்த அறிவு பரம்பரை. எவனுக்குமே எதுவுமே தெரியாது. இதுல ஒரு பெரும் புலகம் வேற. ஆதவர்ஜன ரெட்டி. அவன் வேற. கிளாஸ் வந்துச்சுன்னா திமுக. கோவணம் பறந்து வந்துச்சுன்னா திமுக. என்னடா நீங்க ஜனநாயக ஹெச்டி பிரிண்டே வந்துருச்சு. அதுக்கும் காரணம் பாஜக திமுக கூட்டு சரிதான். சரி, போலீஸ் கிட்ட போனேன். போலீஸ் இந்த போலீஸ் இப்ப வேற போதாக்குறைக்கு வந்துட்டு தேர்தல் ஆணையத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுச்சு. போயிட்டு நீ விஜய் எல்லாம் அப்படியே போய் ஒரு பெரிய மனு ஒன்று எழுது, திமுக காரங்க தான் எடுத்து வெளியிட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, கொடுக்க வேண்டியதான ஒரு மனு. கூட்டத்துல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிற குரங்கு மூஞ்ச பார்த்தாலே வந்துட்டு நீ உண்மை பேசுறியா பொய்ய பேசுறியா அப்படின்றது மக்களுக்கே தெரியுமே. பிறந்த குழந்தை உன்னை பார்த்துச்சுன்னா சிரிச்சிட்டு வந்த குழந்தை செத்தே போயிருண்டா. ஆதவர்ஜன ரெட்டி நீ வந்துட்டு பேசுற எப்படி சொல்லு பார்க்கலாம். எப்படி அது இதுக்கு போச்சு? எடுத்து ஒன்று மூஞ்சில் அடிச்சா மாதிரி சொன்னானே. தணிக்கை வாரியம் என்ன சொன்னான்? கேடிஎம் கீ டெலிவரி மெசேஜ் இதை வச்சு தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். முன்னாடி மாதிரி பிரிண்ட் பைரசி அந்த காலகட்டத்தெல்லாம் கடந்தாச்சு. சும்மா அந்த நடிகர்கள்லாம் இதுதான் பெரும் திரட்டு, இதுதான் பெரிய கொள்ளை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒப்புனாச்சும். அப்படிலாம் பண்ண முடியாது முன்னாடிலாம். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறோம் அப்படின்னு தணிக்கை வாரியம் சொல்லிச்சு அப்படின்னா அந்த மெயில்ல போகும், அந்த கீ டெலிவரி மெசேஜ் போகும். அது ஒரு ஓடிபி மாதிரி. அதை போட்ட உடனே ஓப்பன் ஆகும். 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ அதுக்குள்ள நீங்க பார்க்கலாம். அதை மானிட்டர் பண்ண முடியும். அதுக்குள்ள அவங்க எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் ரீஎடிட்டிங்க்கு போய் ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யார் யாருக்கு வேணுமோ அவங்களுக்கெல்லாம் சேட்டலைட்ல இருந்து டவுன்லோடு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேயும் மறுபடியும் கேடிஎம் தான் இஸ் த கீ. எல்லாம் கியூப்ல வந்துட்டு டவுன்லோடா எல்லாம் ஒவ்வொரு ஷோக்கு ஒரு முறை நீங்க டவுன்லோட் பண்ண எவ்வளவு விவரமும் வந்துருச்சு. அதான் பொசுக்குன்னு போயிட்டு வர 6 பேரை கை பிடிச்சிட்டாங்க வந்துடுவாங்க. அடுத்தபடி எடிட்டரை கொக்கி போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எடிட்டர் கிட்ட போகணுது, ப்ரொடியூசர் டைரக்டர் அவ்வளோதான், வேறு யாருக்கிட்ட இல்லை. போனால் இவர்கிட்ட தான் இருக்கு. யார்? ப்ரொடியூசர் விஜய். அந்த கேவிசி கேவி அவன் விஜய் நாராயணன் அவர் வந்துட்டு ஆக்சுவலாக கர்நாடகாவுடைய ப்ரொடியூசரா. அவர் அதிகபட்சம் 5 கோடிக்கு தான் படம் எடுத்திருக்கிறாரா. அவர் இங்கே வந்துட்டு விஜயை வச்சு பெரிய லெவலில் படம் எடுத்திருக்கிறாரு. அப்போ யாரோட பணம் அது? அவர் மறுபடியும் ஒரு படம் எடுக்க போறாராம். ஏன்னா இதுல அவருக்கு லாஸ் ஆகி போயிடுமா? எப்படி அவர் படம் எடுத்தாரு? லாஸ் ஆனதுனால திரும்பி என்னங்க லாஸ் ஆச்சு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறதாக செய்தி வருது. இல்ல எங்க லாஸ் ஆச்சு? அதான் படத்தையும் வந்துட்டு வெளியில இன்னும் ரிலீஸ் பண்ணல. பிரமாதமான படம் எடுத்திருக்கிறீங்கல்ல. டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்றாங்க படத்தை நாங்கள் மீண்டும் ரிலீஸ் பண்ண நாங்கள் தயாரா இருக்கிறோம் அப்படின்ட்டு. ரிலீஸ் பண்ணி பாருங்க என்ன அடகுல ஓடுது அப்படின்ட்டு. இப்படி களவாணித்தனமா பண்ண இந்த வேலையில பார்த்தவங்களே 2 லட்சம் பேர் தான் பார்த்தாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மூடிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான். படம் சரியா போச்சு. இவங்க எதிர்பார்த்தது நடக்கல. ஒன்னு சொல்ல வரேன் பாலாஜி, விஜயனுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரியில அந்த பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொன்னதுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் அந்த கூட்டணி பாம்பு அவர் சொல்லிட்டு வந்த எல்லா விஷயமும் பாருங்க, எல்லாம் ஃபெயிலியர். நீங்க ஏன் திமுக பத்தி பேசுறேன்னு, திமுக பத்தி விஷயமா இவங்க போட்ட பிளானு எல்லாம் ஃப்ளாப்பு. இவங்க சொன்னாங்க டிசிஎம் தான் தலித் கிறிஸ்டின் முஸ்லீம், அதை இழுத்துட்டானோ திமுக. ஒன்றும் அங்கே நடக்கல, எதுவும் நடக்கல. எந்த தலித்தும் எந்த கிறிஸ்டின் எந்த முஸ்லீமும் மாறல. அதே எப்போதும் வந்துட்டு விஜயை பார்த்துட்டு தலைவா அண்ணா அப்படி அவங்க தான் இருக்கிறாங்களே தவிர வேற யாரும் கிடையாது. அப்புறம் அடுத்தபடி என்ன சொன்னாங்க, வேற அரசியல் ரீதியாக என்ன சொன்னாங்க, இந்த பெண்கள் அப்படின்னாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க. அது அவருடைய பொண்டாட்டியை உடச்சி காட்ட பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானன்றதை காட்டிவிட்டா முடிஞ்சு போச்சு. மக்களோட எப்போதும் நிற்பான்னு நிற்க மாட்டேன் அப்படின்றத கரூர் காட்டிடுச்சு. அப்படியே நான் அப்படியாப்பட்ட அக்கறை உடையவன். போற இடமெல்லாம் ஒருத்தன் சாவறான், இல்லாட்டி 10 பேர் மயக்கம் போட்டு விடுறான், எதையும் கண்டுக்கல இவன். புரியுதுங்களா? அவர் மட்டும் 10 லட்சம் ரூபா கொடுக்கல அப்படின்னோம்னா அந்த 41 பேர்ல 39 பேருக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்க மாட்டான். அதுக்கு ஒரு ஆளை பிடிச்சிட்டான், அது ஒரு ஏமாளி கிடைச்சான், ஒரு கல்வி திறனை அவன் கிடைச்சா அவனை வச்சு கொடுத்துட்டான். எவ்வளவுதான்.
எல்லாமே விஜய் ஃப்ளாப் ஆகிக்கிட்டே தான் வருது. ஸோ உடனே பார்த்துட்டு ஸ்டாலின் போகிற வழி என்ன, அதுவே உத்தமம்னு சொல்லிட்டு எடப்பாடி சொல்கிறதையும் பாதி எடுத்துக்கிட்டு ஸ்டாலின் சொல்கிறதையும் பாதி எடுத்துக்கிட்டு ரெண்டுத்தையும் ஒரு மிக்ஸ் போட்டு அப்படி கொடுங்கடா அப்படின்னு படிச்சுட்டு இருக்காரு. இவ்வளோதான். மற்றபடி அங்கே கூட்டம்லாம் வந்துட்டு அப்படி சர்ச் பண்ணிட்டு அப்படியே விஜய் மேலாம் வந்து ஊடலாம் ஒன்றுமே கிடையாது. சைக்கிள் ஓட்டி காட்டுற, பரப்புரை பண்ணுறான்னா சைக்கிள் ஓட்டி காட்டுற. நம்ம சொல்லிட்டோமா அந்த உடல்ல ஏதோ குறைபாடு இருக்குதுன்ட்டு, உடனே சைக்கிள் ஓட்டி காட்டினாரு. மென்டல் குறைபாடு நான் சொன்னேன், அதை எப்படி நிரூபிப்பேன்? உடல் குறைபாடு ரைட்டு, சைக்கிள் ஓட்டிட்டேன். மென்டல் குறைபாடு நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த வேறுகான ஜான் ஆரோக்கியசாமி விஜய் அடிக்கடி போனால் மக்கள் மத்தியில் அவருடைய மவுசு குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக நிறைய ரத்து பண்ண வேண்டியது. எல்லா இடத்துக்கு போனால் அதுக்கு அதான் பார்த்தோம்டா போன மாதம் மூஞ்சியில் பக்கத்து டவுனுக்கு வரும்போது அப்படின்னு வராது போயிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஏதாவது காரணம் கொடுத்தாங்களா பாருங்க. இந்த பத்திரிகையாளருக்கு அந்த டிவிக்காரங்க எவனா கேட்டானா, என்ன வரேன்னு சொல்லிட்டு ஏன் வர மாட்டேங்கிற, பேசுறேன்னு சொல்லிட்டு ஏன் பேச மாட்டேங்கிற? பத்திரிகையாளர் கிட்ட நெருங்க முடியாது. இல்லை நெருங்க வேணாயா, நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கன்ற. ஏன் சும்மா இதை அடிச்சு விடு, செய்தியில் அடிச்சு விடு. இதற்கான எந்த விளக்கமும் தரவில்லை. ஏன் வரவில்லை என்பதற்கு, கடலூருக்கு ஏன் வரவில்லை, சைதாப்பேட்டையில் ஏன் பேசவில்லை, அறந்தாங்கியை ஏன் ரத்து செய்தார் என்பதற்கெல்லாம் எந்த காரணத்தையும் சொல்லவில்லைன்னு அவனும் சொல்லுங்க. அப்புறம் பாருங்க, சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இதுல வேற ஒரு டிவி ரொம்ப சீரியஸா புஷ்யானந்த் பேட்டி எடுக்குது. என்னங்கடா நீங்களாம் அவ்வளவு சுலபமா தமிழனை ஏமாத்துறது. இளைஞன் வர்றான், உன்னோட வர இளைஞனால வந்துகிட்டே இருப்பான் அப்படின்லாம் கிடையாது. நான் நம்புறேன் அவனுங்களாம் மாறிடுவாங்க. ஏன்னா சிந்தனை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? நீ ஏற்பாடு பண்ணி அழ விட்டிய அந்த மாதிரி வேணா சில ஐட்டங்கள் வேணா, அது வேற விஷயம். மற்றபடி நான் சொல்ல வரேன், யாரும் எதுவும் பண்ண போறதில்லை. புரியுதா? இன்னைக்கு தொண்டை தண்ணி வத்த கத்துற, இதை தரேன் அது தரேன், 5000 கோடி, குவிண்டாலுக்கு 3500, டன்னுக்கு 4500, 10 லட்ச ரூபா இன்சூரன்ஸு அப்படின்னு இவ்வளோ கத்திரிய இந்த இதில் எந்த பிரச்சனையாவது ஏன் இதை நீ கொடுக்குறன்றது காரணம் சொல்லியிருக்கியா? ஏன் ஸ்டாலினை மேட்ச் பண்ண முடியல உங்களால்? உன்னாலே முடியல, எதிர்கட்சி தலைவனாலே முடியல. நீ எந்த மூளைக்கு? அவ்வளோதான். அவர் சாதனையை சொல்கிறார் அரை மணி நேரம் சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெளுத்து வாங்குறாரு எதிர்கட்சிகளை. முடிஞ்சு போச்சு. மோடியையும் அப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமியும் வச்சு ஒரு அடி அடிக்கிறாரு. முடிஞ்சு போச்சு. வணக்கம், வெற்றி பெறுவோம். இறங்கி போயிட்டே இருக்கிறாரு. அசைக்க முடிஞ்சதா வர முடியல. அவ்வளோதான். இன்னும் போக போக இன்னும் நீ எக்ஸ்போஸ் ஆகும். இன்னும் 10 நாளில் பொறுத்துறது பாருங்க. விஜயனுடைய பொலிட்டிக்கல் கிளவுட்டு அது இது புடலங்க எல்லாம் காலி. ஒன்றுமே கிடையாது. இஸ் ஹாலோ நவ். ஒன்றுமே கிடையாது. ஏமாந்து போடுவான், அதோட சரி. அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் ஒரு அடுத்த படம் நடிக்க போகிறது, அது கூட ஒரு ஜோசியம் சொல்லிடுறேன். அது வரைக்கும் ஜோசியமே சொன்னதில்லை. நீ கூட எத்தனை முறை கேட்டிருக்க. தயவு செஞ்சு நடிக்க போகாத. போனீங்கன்னா உன்னுடைய அடுத்த படம் ஃப்ளாப் ஆகும். அதோட உன்னுடைய பொலிட்டிக்கல் லைஃபும் முடிஞ்சு போயிடும். அதனால் வேணாம். இந்த தேர்தலில் தோத்தியா, கட்சியை கலைச்சியா, ஜாலியாக எங்கேயாவது கூட்டிக்கிட்டு ஓடி போய்ட்டு இருக்கிற துட்டை வச்சுக்கிட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு ஒரு கடவுன் ஆகிட்டு இங்கே வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கோ. அவ்வளோதான் பெஸ்ட்டு. வாழ்க்கை முடிச்சோன்னா இறுதி காலத்தை வந்து என்ஜாய் பண்ணீங்க. அப்போ கிராமத்துக்கெல்லாம் நீ போகிறேன்னு சொல்லலாம், ஆட்சியை பிடிச்சோன்னா போக மாட்டேன். அதுக்கப்புறம் நீ எல்லாம் போர்ட் அவுட் ஆகி ஒன்றும் இல்லாத இருப்ப. அப்போது கிராமமாக போயிட்டு வா. தமிழ்நாடு அவ்வளோ ஸ்வீட்டஸ்ட் பிளேஸ். போயிட்டு வா. நீ வேளாங்கண்ணி கோயில் கூட போயிருக்க மாட்டேன், அங்கெல்லாம் போ. நாகை தர்காவுக்கு போயிருக்க மாட்டேன், அங்கெல்லாம் போ. தஞ்சை பெரிய கோயில் போயிருக்க மாட்டேன், போ. இப்படிலாம் போ. திருத்தலமெல்லாம் போய் ஜாலியாக இரு, போ. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.